ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பாம்ப்ளேட் பாப்லேட் மீன் குழம்பு வைக்கலாம். மாங்காய் போட்டு மீன் குழம்பு எத்தனையோ விதத்தில் வைக்கிறாங்கோ. இது மாங்காய் போட்டு ஒன்று வைக்கலாம். இது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஒரு 3/4 கிலோ மீன் வாங்கியிருக்கிறேன். நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். புளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, உப்பு, மாங்காய், வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், ஒரு 4 தக்காளி வந்து நான் ருப்பி வச்சுருக்கிறேன். செய்யும்போது பார்க்கலாம் இது எப்படின்னு. மீன் குழம்பு செய்துக்கலாம். நான் வந்து ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றின்னு இருக்கிறேன். இப்போ வந்து சீரகம் போட்டுக்கலாம். அது சீரகம், வெந்தயம், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு இதெல்லாம் நல்லா வதக்கட்டும். ஒரு கையில் வீடியோ எடுத்துன்னு ஒரு கையில் செய்கிறதுனால அப்படி இப்படி தான் தெரியும். இது நல்லா வதங்க பிறகு பார்க்கலாம். வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, நான் ஒரு 4 தக்காளி நான் ஒன்றும் பாதியமாக போட்டு வச்சுக்கலாம். மிக்சியில் இது ஊற்றிக்கலாம். கட் பண்ணியும் போடலாம், நம்ம இது மாதிரி ருப்பியும் போடலாம். போட்டு என்ன பண்ணலான்னாக்கா, இப்போ வந்து வெறும் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். சிம்பிள் ஈஸியாக செய்யலாம் மீன் குழம்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதுக்கு நம்ம உப்பு போடல, இன்னும் உப்பு போட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா கொதிச்சு வரட்டும். இது பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம புளி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள், தக்காளி எல்லாம் ஊற்றணும் இல்லையா, நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றி நம்ம இப்போ உப்பு, காரம் எல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்புறமா மீன், மாங்காய் போடுறது பார்க்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொச்ச பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு புளி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் போட்ட உடனே இங்கே வந்து மீன் கறி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இங்கே நல்லா பாப்லேட் மீன், இது இந்த மீன் போட்டுக்கலாம். எல்லாம் மீன் நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஸ்லோ பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஸ்லோ பண்ணிடலாம். ரொம்ப மீன் போட்டு கலக்கக்கூடாது. இப்போ வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு மீன் குழம்பு இறக்கும் போது பார்க்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் இதுக்கு மேலே விட்டாக்கா மீனெல்லாம் இருக்கிற இடம் தெரியாத போயிடும். நம்ம சூப்பரான மீன் குழம்பு, சிம்பிள் ஈஸியாக நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் பச்சை மிளகா போடுறது காட்டல, அதுக்கப்புறம் நான் போட்டேன். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஜாஸ்தி நம்ம கலக்கவும் கூடாது, ஒன்றுடும் மீன்.
இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு கொச்சாச்சு பாருங்க. இனி கொச்சிச்சுன்னா மீனெல்லாம் துண்டு துண்டாக போயிடும். அதனால நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு கொச்சது போதும். இப்போ வந்து நான் மீன் குழம்பு எப்படி செய்தது பார்த்துருப்பீங்கோ. சிம்பிளாக இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.